மறுபடியும் போன வருஷம் மாதிரி இந்த வருஷமும் வாழ்க்கையில் ரொம்ப 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 டஃப்பான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கோம். யாரெல்லாம் இந்த டைமில் சப்போர்ட்டாக இருக்கணுமோ அவங்க எல்லாமே நல்லா செய்கிறாங்க, அவங்களால முடிஞ்சது. அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் நிறைய பேர் ரிலேஷன்ஸ் வந்து ஃபோன் பண்ணுறீங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்கன்னு. அப்பா நல்லா இல்லை. உங்கள் எல்லாருக்கும் ஃபோன் எடுத்து பதில் சொல்கிற மனநிலையில் நான் இல்லை. ஒன்று நான் அப்பா கூட பிஸியாக இருப்பேன், அப்படி இல்லாட்டி நான் மென்டலி ப்ரிப்பேர்டாக இல்லைன்னு அர்த்தம். ஏற்கனவே டஃப்பான சிச்சுவேஷனில் இருக்கும்போது எல்லாருக்கிட்டையும் மறுபடியும் அப்பா நல்லா இல்லைன்னு சொல்கிற தைரியம் வந்து இல்லை. எங்கே உடஞ்சிருவணும்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதனால தான் நிறைய பேர் ஃபோன் கால் வந்து அவாய்ட் பண்ணுறேன். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்பா நல்லா இல்லைன்றதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நாளுக்கு நாள் வந்து மோசமாயிட்டே இருக்குது. இவங்களாம் வந்து ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கவங்க. நம்ம இவ்வளோ டஃப்பான சிச்சுவேஷனை அடிக்கடி சொல்கிறோம், ஆனால் அந்த டஃப்பான சிச்சுவேஷனை வந்து எவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது. அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். லாங் வீடியோ நேற்று நைட்டு போட முடியல. இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபன் வீடியோ, இந்த லஞ்ச் வீடியோ எதுவுமே வராது. ஏன்னா மார்னிங் தான் வீட்டுக்கே வந்துருக்கேன். இதுக்கப்புறம் சமைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால் சமைக்கவும் முடியாது. இதான் என் தம்பி. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அவனுக்கு நான் பில்லராக இருக்கேனா இல்லை எனக்கு அவன் பில்லராக இருக்கானான்னு தெரியல. ஆனால் 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்கோம். இப்படியேவாச்சும் இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் என் கூட பிறந்தவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பா இன்னும் சாகலை, செத்தா கண்டிப்பாக ஃபோன் பண்ணுறேன். உங்களோட கரியர் பாதிக்காமல் உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சிதுன்னா, உங்கள் வீட்டில் உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சுன்னா, உங்கள் ரிலேஷன்ஸ்கிட்ட உங்களுக்கு பெர்மிஷன் கிடச்சுன்னா கடைசி காலத்துக்கு வாங்க. இல்லைன்னா அதுவுமே முடியலைன்னா பரவாயில்ல, பார்த்துக்கிற மனநிலையில் தான் நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம். இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்ட்டு யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. மனசில் இருக்கிறத சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான். இந்த டஃப்பான சிச்சுவேஷனில் என் கூட இருக்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அது சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் இல்லை. அப்புறம் கடவுள்கிட்ட இந்த வீடியோவில் ஒன்று வேண்டிக்கிறது, எவ்வளோ வேணால் கொடு, உன்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன், உன்னை என்றைக்கும் வேண்டிக்கிட்டே தான் இருப்பேன். எவ்வளோ கொடுத்தாலும் அதை தாங்குகிற மன தைரியத்தையும் சேர்த்து கொடு, வேறு எதுவும் எனக்கு வேண்டாம். ஏர்லி மார்னிங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே எழுந்துட்டாங்க. எல்லாருமே ரொம்ப சுறுசுறுப்பாக தான் இருந்திருந்தாங்க. இன்றைக்கி வேலைக்கு போகணும். ஏற்கனவே இந்த மாதம் 2 நாள் லீவ் எடுத்துட்டேன். அவன் கூடவே இருக்கணும்னு தான் எனக்கும் எண்ணம். பட் அதுக்கான சிச்சுவேஷன் ஒர்க் வைஸ் எனக்கு இல்லை. அதனால் வந்துட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் இருந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் என்னன்றதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க, அது என்னோடய இன்டென்ஷன் கிடையாது. என்னோடய மனநிலை என்னன்றதை சொல்லணுன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.